தவேகாவில் 120 மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்துள்ளார். இன்னும் சில தொகுதிகளுக்கு மட்டுமே நிர்வாகிகள் நியமனம் நிரப்பப்படாமல் உள்ளன. அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பனையூரில் தவேகா தலைவர் நடிகர் விஜயின் காரை அக்கட்சியின் அதிருப்தி நிர்வாகிகள் திடீரென முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியை பாஜகவுடன் இணைந்து அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். முன்னதாக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். RSS ஒரு தீவிரமான தேசியவாத அமைப்பு, ஒருபோதும் முஸ்லிம் எதிர்ப்புணர்வை கொண்டிருப்பதில்லை என அதன் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி இன்று வரை 1.53 லட்சம் பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். போலீஸ் SI தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நட்சத்திர ஹோட்டல்கள், உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்துக்கு குழந்தைகள் அழைத்து செல்லப்படுவதாக புகார் வந்தால் உடனே விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்தபோதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு தற்போது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நிலத்தை மையமாக கொண்ட நீண்ட கால மோதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என ஜெர்மனியில் நடந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் MPயுமான ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அளவில் பிரபலமான காஃபி நிறுவனமான ஸ்டார்பக்ஸின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆனந்த் வரதராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார்.